Yes, good evening all. இப்போ லைவ் வந்தாச்சு அப்படின்னா ஆடியோ அண்ட் வீடியோ கரெக்டாகான்னு பார்த்துப்பா. எஸ் குட் ஈவினிங் ஆல். இப்போ லைவ் வந்தாச்சு அப்படின்னா ஆடியோ அண்ட் வீடியோ கரெக்டாகான்னு பார்த்துப்பா. ஸோ நான் எழுதுறதும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. ஆடியோ வீடியோ. எஸ் சந்தோஷ் கிளியர். நவீன் குட் ஈவினிங் நவீன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த டைமில் வந்து லைவ்ல இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். சரிங்க, ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். Listen, consider the following statement in respect of two integers p and q, both greater than 1, which are relatively prime. Listen, relatively prime number, co-prime number. Okay, so என்ன சொல்றாங்க, கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்டை consider the following statement in respect of two integers p and q. ஓகே, ஸோ ரெண்டு இன்டிஜர் இருக்கு p and q, both greater than 1 தான். ஓகேவா, அப்படின்னா ஒன்னை விட கிரேட்டர் பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான். ஓகே, சரி லிசன், விச் ஆர் ரிலேட்டிவ்லி பிரைம். ஸோ ரிலேட்டிவ்லி பிரைம் நம்பர்னா கோப்ரைம் நம்பர் ரிலேட்டிவ்லி பிரைம். ஓகே, ஸோ கான்செப்ட் அகெயின், ஸோ கொஷின் வந்து படிக்கிறது ஒரு கலன்னு சொல்றது என்ன, அந்த கான்செப்டை தெளிவா நீ வந்து எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து ரெகுலரா அந்த பேசிக்ஸை வந்து ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்போ ரிலேட்டிவ்லி பிரைம்னா என்ன சொல்லியிருக்கேன், ஹெச்சிசிஎஃப். ஓகே, 1. நான் சொல்றது புரியுதா, ஹையஸ்ட் காமன் டிவைசர், சம் ஆஃப் டூ கிரைம் ஆல்வேஸ் ரிலேட்டிவ் பிரைம் டு தேர் ப்ராடக்ட். ஓ, ஸ்டேட்மெண்ட்டை சொல்றீங்களா, sum of two co-prime number always relatively prime to their product. ஸோ நான் அதை கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா. ஓகே, கிளாஸ் முடிகிறப்போ கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கடைசி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, சரி லிசன். ஸோ அப்போ கோப்ரைம் நம்பர்னா, ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து மேக்ஸிமம் டிவைசர், மேக்ஸிமம் ஃபேக்டர் ஒன்னா தான் இருக்கணும். ஓகேவா, லிசன். ஸோ அதாவது காமன் ஃபேக்டர். ஓகே, காமன் ஃபேக்டர் ரெண்டுத்துக்குமே என்னதான் இருக்கணும், ஒன்னு தான் இருக்கணும். போத் பி அண்ட் கியூ மே பி பிரைம் நம்பர். போத் பி அண்ட் கியூ மே பி பிரைம் நம்பரா. ஸோ மே பி பிரைம் நம்பர்னா ஒரு செட் இருக்கு 5,7. ஓகேவா, இது ரிலேட்டிவ்லி பிரைமா? எஸ், ரிலேட்டிவ்லி பிரைம் தான். ஸோ மே பி பிரைம் நம்பர். ஓகே, பிரைம் நம்பராக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ வேற நம்பர் 2740, இதுவும் ரிலேட்டிவ்லி பிரைம் தான். 1921, இதுவும் ரிலேட்டிவ்லி பிரைம் தான். ஓகே, போத் பி அண்ட் கியூ மே பி பிரைம் நம்பரா இருக்கலாம். ஓகேவா, மே பி பிரைம் நம்பர். போத் பி அண்ட் கியூ மே பி காம்போசிட் நம்பர். ஸோ இது ரெண்டுமே காம்போசிட் நம்பர் தான், பட் ரிலேட்டிவ்லி பிரைம் நம்பர். எஸ், ஒன் ஆஃப் பி அண்ட் கியூ மே பி பிரைம் அண்ட் அதர் காம்போசிட். ஓகேவா, ஸோ ஒரு பிரைம் நம்பர், இன்னொன்று காம்போசிட் நம்பர். எஸ், ஸோ அப்போ மூணுமே வந்து நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல கரெக்ட் தான். ஸோ அப்போ மூணுமே ஃபாலோ ஆகும், போத் 1 and 2, 3. விச் ஆஃப் த above ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட்? கான்செப்ட் புரியுதா? ஓகே, கான்செப்ட் கிளியராப்பா? சரி, ரைட். ரிலேட்டிவ்லி பிரைம் நம்பர்னா அகைன் நான் இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்றேன், ஜஸ்ட் கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்க. கோ பிரைம் நம்பர்ஸ்னாலும் ஒண்ணுதான், ரிலேட்டிவ் பிரைம்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா, ஸோ பிரைம்னா பிரைம் நம்பர்ஸ் கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படி வச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை கான்செப்ட். ஸோ அப்போ நமக்கு ஒரு நம்பர் எடுக்கிற அப்படின்னா, இப்போ 5, 7 எடுக்கிற அப்படின்னா, இப்போ 5 1s are 5. ஓகே, 7னா 7 1s are 7. ரெண்டுத்துக்குமே காமன் ஃபேக்டர் என்ன, ஒன்று தான்.
ஓகேவா, காமன் ஃபேக்டர் 1. ஸோ 27 எடுத்த அப்படின்னா 9 3s are 27. ஓகே, ஸோ வேற என்ன இருக்கு? 27 வேற என்ன டேபிள்ஸ்ல டிவைட் ஆகும்? 3 9s are 27. 40 எடுத்த அப்படின்னா 10 4s are 40. 4 10s are 40. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 into 20, 5 into 4, இந்த மாதிரி நிறைய போகுது. ஓகே, ஸோ காமன் ஃபேக்டர் வந்து எனக்கு 1 மட்டும் தான் இருக்கணும். சரியா, எனக்கு இங்க 1 தாண்டி காமன் ஃபேக்டர் நிறைய இருக்கு. ஃபார்ட்டி இன்டூ 1. ஸோ அப்போ நமக்கு 39லாம் வந்து எதுவுமே காமனா இல்லை, எனக்கு 1 மட்டும் தான் இருக்கு. ஓகே, அப்போ இது எனக்கு கோ பிரைம் நம்பர்ஸ். சரியா, கோ பிரைம் நம்பர்ஸ். இதுல நமக்கு தெரியும் 19 வந்து பிரைம் நம்பர். 21 பார்த்தேன் அப்படின்னா 7 3s are 21. 21 into 1, காமன் ஃபேக்டர் 1 தான். இதுவும் கோ பிரைம் நம்பர்ஸ் தான். கிளியராங்க? ரைட். ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்க கொடுத்தேன் உனக்கு. ஓகே, 5,7. ஸோ அதுக்கப்புறம் கோ பிரைம் நம்பர்ஸ். இது ஒரு 3 நம்பரை வந்து கன்சிடர் பண்ணும்போது நீயே கூட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ரெண்டுமே எனக்கு பிரைம் நம்பரா இருக்கலாம். போத் பி அண்ட் கியூ மே பி பிரைம் நம்பர். எனக்கு போத் பி அண்ட் கியூ மே பி காம்போசிட் நம்பர்ஸ். காம்போசிட் நம்பர்னா அதர் தென் பிரைம் நம்பர், ஆல் ஆர் காம்போசிட் பட் கோ பிரைம். ஓகே, பட் கோ பிரைம். எஸ், ஒன் ஆஃப் பி அண்ட் கியூ மே பி பிரைம் அண்ட் அதர் காம்போசிட். ஒரு நம்பர் பிரைம் நம்பர் ஆகும், இன்னொரு நம்பர் காம்போசிட் நம்பர். எஸ், மூணுமே எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஃபாலோ ஆகும். ஆன்சர் வந்து 1 2 and 3. ஓகேப்பா, நெக்ஸ்ட் சம் வா. நெக்ஸ்ட் சம், which of the following statement is not true? எது கரெக்ட் இல்லைன்னு சொல்றாங்க. The difference of two prime numbers both greater than 2 is divisible by 2. The difference of two prime number both greater than 2 is divisible by 2. Okay, the difference of two prime numbers. இப்போ prime numberன்னு எடுக்கிற both greater than 2, 2 விட greaterன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 வந்து prime number. அப்போ 3 5 7 11 13 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ 17 இப்படி போகுது. ஓகேவா, the difference of two prime number is divisible by 2. டிஃபரன்ஸ் ஆஃப் டூ பிரைம் நம்பர்ஸ், ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் எடுத்துக்க. எனி டூ பிரைம் நம்பர்ஸ் டிஃபரன்ஸ் எடுத்துக்க. 3யும் 7க்கான டிஃபரன்ஸ் என்ன? 3யும் 7க்கான டிஃபரன்ஸ் 4. 11 13 17க்கான டிஃபரன்ஸ் என்ன? 6. இது 2ஆல டிவைட் ஆகுதா? எஸ், 2ஆல டிவைட் ஆகும். எனி பிரைம் நம்பர் 19 23 20 31 கூட எடுத்துக்கோ. ஓகே, எனி டூ பிரைம் நம்பர், ரெண்டு பிரைம் நம்பரை எடுத்து அதை மைனஸ் பண்ணிப்பார். ஓகேவா, அதை மைனஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்னங்க வருது? ஒரு நம்பர் கிடைக்குது. அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 2. ஓகே, எஸ், எக்ஸாக்டா நம்மளால டிவிசிபிள் ஆகுது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா கரெக்டா? அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே? ஓகே, ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல சொல்லியிருக்காங்க, ஃபார் டூ டிஃப்ரெண்ட் இன்டீஜர் m and n and a prime number p, if p divides the product m cross n, then p divides either m or n. ஸோ இது எல்லாமே ஒரு மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் தான். நீங்க வந்து உடனே பயந்துராத. ஏன் வந்து இப்போ இதை எடுக்கிறேன் அப்படின்னா கான்செப்ட் கிளாரிட்டி, பேசிக்கோட கான்செப்டை எவ்வளோ தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்குன்றத இந்த கொஸ்டின் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துரும். ஓகே, சரி லிசன்பா. Which of the for two different integer m and n, two different integer m and n and a prime number p, அப்போ மொத்தம் 3. if p divides the product m cross n, m crossனா multiplication. ஓகே, இது ரெண்டுத்தையும் வந்து என்ன சொல்றாங்க? டிவைட் பண்ணுதா. then p divides either m or n, then p divides either m or n, then p divides either m or n. listen, two different integers m and n, ரெண்டுமே வந்து டூ டிஃப்ரெண்ட் இன்டிஜர்ஸ்னா என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ். எனி நேச்சுரல் நம்பர் நீங்களே கூட எடுத்துங்க, எனி நேச்சுரல் நம்பர். ஸோ 15 இன்டூ 31 எடுத்துக்கிறேன். சரியா, டிவைடட் பை 5 எடுத்துக்கிறேன். ஓகே, என்ன சொல்றேன்? பி வந்து பிரைம் நம்பர்னு சொல்லிட்டாங்க, நான் 5 எடுத்துக்கிறேன்.
5 தான் எடுக்கணுமான்னு கேட்டா கிடையாது, நீ எதனாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? எனி நம்பர் 7, எனி இன்டீஜர். ஓகே, ஸோ 21 into 40 எதனாலும் எடுத்துக்கோ. இப்போ என்ன சொல்றாங்க, if p divides the product m and m cross n, சப்போஸ் இந்த டினாமினேட்டர் வேல்யூ இதை ரெண்டுத்தையுமே இந்த ப்ராடக்ட்டை வந்து டிவைட் பண்ணுது அப்படின்னா, எஸ் கண்டிப்பா டிவைட் ஆகும். ஓகேவா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், டிவைட் ஆகும். தென் p divides either m or n. தென் p divides either m or n. உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியுதா? ஒன்னு இதை டிவைட் பண்ணும், இல்லைனா இதை டிவைட் பண்ணுது. ஓகே, லிசன் பா. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டேன், இந்த மாதிரி ஒரு நம்பரை எடுத்து இப்படி கொடுக்குறேன். டினாமினேட்டர் பிரைம் வேல்யூவா, சரி 11 கொடுக்குறேன், டினாமினேட்டர் 11. இப்போ சப்போஸ் இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷன் வேல்யூ ஃபார் டூ டிஃபரெண்ட் பிரைம் நம்பர் இஃப் p divides product m and n, m cross n. இப்போ இந்த டினாமினேட்டர் வேல்யூ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுது அப்படின்னா தென் p divides either m or n. ஏதாச்சும் ஒன்று வந்து டிவைட் ஆகுமான்னு கேட்குறாங்க. உன்னால சொல்ல முடியுமா? கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோ. திரும்ப திரும்ப உன்னை ரிப்பீட் பண்றது இதுதான். எய்தர் m or n, ஒன்னு m டிவைட் பண்ணும், இல்லனா n டிவைட் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? ஓகே, ஸோ சப்போஸ் 15 into 55 டிவைட் பை 5 கொடுக்குறேன். ஸோ என்னால் வந்து ரெண்டுமே டிவைட் ஆகுதுல்ல. அவன் கண்டிஷன் கொடுத்துருக்கான், லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? பட் 1 or 2 டைம்ஸ் இந்த மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீ புரிஞ்சுதான் பண்ணணும். ஓகே, ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ராங், கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ராங், இது கரெக்ட். Two different integers m and n and a prime number p. If p divides the product m cross n, then p divides either m or n. இந்த ஒரு either இல்லனா either m or n. ஓகே, ஏதாச்சும் ஒன்று தான் டிவைட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ பட் அப்படி கிடையாது, ரெண்டுமே கூட டிவைட் பண்ணலாம். சரி லிசன், இஃப் a number is of the form 6n minus 1, n being a natural number, then it is a prime number. Okay, if a number is of the form 6n minus 1, n being a natural number சொல்லிட்டாங்க. சரி, அதாவது ஒரு நம்பர் வந்து இந்த ஃபார்மேட்ல இருந்தால் அது பிரைம் நம்பரான்னு கேக்குறாங்க. அது பிரைம் நம்பரா? கண்டிப்பா இல்ல. பிரைம் நம்பரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 6n plus or minus 1 ஃபார்மேட். நான் சொல்றது புரியுதா? பிரைம் நம்பரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு to find whether it is prime number, to find whether it is prime number, we can use the format of 6n plus or minus 1. இந்த ஃபார்மேட்ல இருந்தால் பிரைம் நம்பரான்னு கண்டுபிடிப்பேன். பட் ஆனா இப்படி இருக்கிற நம்பர் எல்லாமே பிரைம் நம்பரான்னு கேக்குறாங்க. கிடையாது, n வந்து நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்க. ஓகே, நேச்சுரல் நம்பர்னு சொல்லும்போது ஸோ அப்போ நமக்கு 6 8s are 48 minus 1 47. சரி, அப்போ 6 into 9 minus 1, 6 9s are 54 minus 1 53. சரி, 6 into 2 minus 1, 6 2s are 12 minus 1 11. சரி, 6 into 3 minus 1, 6 3s are 18 minus 1 17. சரி, ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு நம்பரா போட்டு பார்க்குறேன். உன் மைண்ட் கேல்குலேஷன் தான். 6 4s are 24 minus 1. ஓகே, 23. சரி, 6 into 5 minus 1 30 minus 1 29. ஓகே, 6 into 6 minus 1 36 minus 1 35. நான் சொல்றது புரியுதாங்க? ஸோ 35 பிரைம் நம்பரா? கிடையாது, 35 பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ இது பிரைம் நம்பர் பிரைம் நம்பர் பிரைம் நம்பர் பிரைம் நம்பர் பிரைம் நம்பர் பிரைம் நம்பர். ஓகே, பட் n being a natural number சொல்லியிருக்காங்க. நான் என்ன வந்து 1 2 3 4 5 6 மல்டிபிள் பண்றப்போ நமக்கு 35 ஒரு வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? ஸோ அது பிரைம் நம்பரா? பிரைம் நம்பர் இல்ல. ஸோ அப்போ கொடுத்துருக்க ஃபார்மேட் ராங்.
கொடுத்துருக்க ஃபார்மேட் ராங். ஓகே, நெக்ஸ்ட், there is only one set of 3 prime number such that there is a gap of 2 between two adjacent prime number. so ஸ்டேட்மெண்ட்டை வந்து பொறுமையா பிரிச்சு பிரிச்சு படி, ஆன்சர் ஈஸியா வரும். போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுமான்னு சொல்லி குழப்பாத. there is only one set of 3 prime numbers. there is only one set of 3 prime numbers. 3 prime numbers இருக்கு. ஓகே, such that there is a gap of 2 between two adjacent prime number. okay, two adjacent prime number, பக்கத்துல இருக்க prime number 3 5 7. இந்த ஒரு செட் பார், there is only one set of 3 prime number 3 5 7. ஓகே, அதுக்கு அடுத்து என்ன 9 11 13, அதுக்கப்புறம் என்ன 17 19 21 சாரி 23. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செட்டு வந்து நான் எடுக்கிறேன் 3 3. நான் என்ன ஒன்லி அப்படின்றத எடுத்துட்டு தேர் இஸ் எ செட் ஆஃப் 3 பிரைம் நம்பர்ஸ்ன்றத கன்சிடர் பண்ணி நான் சொல்றேன். சச் தட் தேர் இஸ் எ கேப் ஆஃப் 2 பிட்வீன் 2 adjacent prime numbers. ஸோ பக்கத்துல இருக்கிற பிரைம் நம்பரோட டிஃபரன்ஸ் என்ன, தேர் இஸ் எ கேப் ஆஃப் 2. இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. between 2 adjacent prime numbers. சாரி 9 நான் மாத்தி போட்டேன், சாரி. நான் தான் மாத்தி போட்டேன், வெரி சாரிங்க. 9 பிரைம் நம்பர் இல்ல. ஸோ ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் எழுதியிருக்கேன். ஸோ அப்போ நமக்கு இதோடைய ரெண்டுமே அட்ஜசன்ட்ல பார்த்தேன் அப்படின்னா இதுக்கு டிஃபரன்ஸ் 4, இது 2. இதோடைய டிஃபரன்ஸ் வந்து பார்த்தேன் அப்படின்னா 4. இதோடைய டிஃபரன்ஸ் வந்து பார்த்தேன் அப்படின்னா நமக்கு 6. ஸோ எனக்கு என்ன இருக்கணும், எனக்கு வந்து தேர் இஸ் எ கேப் ஆஃப் 2. அப்போ இருக்கிற ஒரே ஒரு ஒன்லி ஒன் செட், தேர் இஸ் ஒன்லி ஒன் செட் ஆஃப் 3 பிரைம் நம்பர்ஸ் such that there is a gap of 2 between 2 adjacent prime numbers. எனக்கு ஒரே ஒரு செட் மட்டும் தான் இப்படி அமையும். எப்படி கண்டினியூஸா எனக்கு டிஃபரன்ஸ் வந்து 2ன்னு இருக்கு, மீதி எல்லாத்துக்கும் பார்த்தேன் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி இருக்காது. கிளியராங்க? ஸோ அப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ அப்போ which of the following statement is not true? B and C. B and C are not true. இப்போ லைவ்ல இருக்கவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணிக்க, புரியுதா இல்லையா? ஓகே, சரிங்க, தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம். n is the smallest 3-digit prime number. n is the smallest 3-digit prime number. When n is divided by 13, then what will be the remainder? Okay, so remainder na enna, ஏதாவது ஒரு நம்பரை டிவைட் பண்ண அப்படின்னா, ஓகே, ஏதாவது ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்ற அப்படின்னா 6 5 7 5 35, எனக்கு இதோடைய ரிமைண்டர் 2. ஓகே, டிவைட் பண்ணி வர நம்பர் ரிமைண்டர் 2, இது எல்லாருக்குமே தெரியும், சரியா? ஓகே, n is smallest 3-digit prime number. ஸ்மாலஸ்ட் 3 digit. முதல்ல இந்த மாதிரியான கொஷினை வந்து ஒரு நம்பருக்கு வந்து பேர் வைக்கிறாங்க, என்னது 3 digit 4 digit 5 digit, ஓகேவா? அதுல ஸ்மாலஸ்ட், அதுல கிரேட்டஸ்ட். ஓகே, ஸோ பிரைம் நம்பர் முதல்ல ஒரு நம்பர், அந்த நம்பர் என்ன 3 digit நம்பர். 3 digit நம்பர்னா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 100ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், சரியா? 100ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 102 103 இப்படி 100ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது தான் 3 digit நம்பர் till 999. ஓகே, ஸோ இந்த சீரீஸ்ல
பிரைம் நம்பர் மட்டும் எடுக்கணும், பிரைம் நம்பரை மட்டும் எடுக்கணும். சரி, அதுலயும் என்னதான் ஸ்மாலஸ்டா, அதுலயும் ஸ்மாலஸ்ட். அப்ப ஸ்மாலஸ்ட்னா இந்த ரேஞ்சில தான் ஸ்டார்டிங்லேயே இருக்கும். இது கிடையாது. 101 பிரைம் நம்பர், ஓகே கிடையாது. 103 பிரைம் நம்பர் கிடையாது, கிடையாது. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது நமக்கு என்னப்பா ஸ்மாலஸ்ட்? 101 ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர். கிளியரா? 101 ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர். ஓகே, 101 ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர். சாரி, smallest 3-digit prime number when n is divided by 30. n தானே 101 is divided by 13, divided by 13. அப்ப ரிமைண்டர் என்ன? 13. again 13 வந்து ஒரு பிரைம் நம்பர், மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், யார் வந்து மல்டிப்ளிகேஷன்ல கிங்கா இருக்கியோ உன்னை ஸ்பீட்லயும் சரி அக்யூரேசிலையும் சரி, ஸோ உன்னை யாருமே பீட் பண்ண முடியாது. ரிமைண்டர் என்னப்பா? 13 sevens are 91, ரிமைண்டர் 10. ஓகே, எனக்கு ரிமைண்டர் 10, ரிமைண்டர் 10. ஆப்ஷன் டி. ரைட், வெரி குட் பா. ரிமைண்டர் 10. நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம். சப்போஸ் இதே கொஸ்டின் வந்து, இதே கொஸ்டின் ஸ்மாலஸ்டுக்கு பதிலா எனக்கு பிக்கெஸ்ட் 3 டிஜிட் நம்பர்னு கேட்டா, பிக்கெஸ்ட் 3 டிஜிட் நம்பர்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? ஸோ அப்போ பிக்கெஸ்ட்னு வேல்யூ பார்த்தேன் அப்படின்னா 3 டிஜிட் நம்பர் 999, 888, 998, 997. ஓகே, ஸோ இது வராது, இது வராது. பிரைம் நம்பர் 997. ஓகேவா? பிரைம் நம்பர் 99. சார் எப்படி சார் இதை வந்து சொல்றீங்க அப்படின்னா, டிவிசிபிலிட்டி ரூல்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ உனக்கு ஸ்பீட் மேக்ஸ்ல நான் இதை கொடுத்துருப்பேன், டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். ஓகே, ஒரு நம்பர் வந்து எண்டிங் வித் 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா எப்படி ஃபாஸ்டா டிவைட் பண்ணி பார்க்கணுன்றது. ஸோ நம்பரை பார்த்தாலே நம்ம வந்து தெரிஞ்சிடும், பை ப்ராக்டிஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ 997ன்றது கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் பிரைம் நம்பர். ஓகே, அப்போ இது டிவைட் பை 13 இருந்தால் ரிமைண்டர் என்ன? சிமிலர் அதே தான் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ 13 இருந்தா 13 sevens are 91, 1னா 6, 13 5s are 65, 2. ரிமைண்டர் எனக்கு 9, 2 + 5 9. கரெக்டாங்க? Yes, very good. Next question. If m is the number of a prime number between 0 and 50, if m is the number of prime number between 0 and 50, நேத்து தான் சொன்னேன் கான்செப்ட்ல, நேத்து கிளாஸ்ல, லிஸ்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 0 and 50, அதாவது 1 to 50, 1 to 50யும் 0 to 50யும் சேம் தான். ஓகே, ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு? மொத்தம் 15 பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. அண்ட் n is the number of prime number between 50 and 100. ஸோ அதுக்கு அடுத்த பிரைம் நம்பர், ஸோ 50ல இருந்து 100 எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு? 10 prime numbers இருக்கு. Then what is the value of m minus n equal to? m n minus பண்ண அப்படின்னா 5. Answer 5. It's very good pa Priya. Next sum. How many composite number are there from 53 to 97? Composite number, again concept. Composite number na other than prime number, all are composite number.
Okay, other than prime number all are composite number now. From 53 to 97 now. Okay, 53, 54, 55, 56, 57 up to 97 வரைக்கும். ஓகே, இந்த செட்ல உள்ள நம்பர்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன நம்பர் இருக்குன்றது ஒரு லைனா எழுதணும். அதுக்கப்புறம் எக்ஸப்ட் பிரைம் நம்பர் ஆல் ஆர் காம்போசிட் நம்பர். அப்போ இந்த கிவன் நம்பர் சீரீஸ்ல பிரைம் நம்பரை மட்டும் ஒமிட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு காம்போசிட் நம்பர் கிடைச்சிருமா? நான் சொல்றது அதுதான், ஒவ்வொரு டைமும் வந்து உனக்கு நான் வார்த்தையால சொல்றது மேத்தமெட்டிக்கலா கொண்டு வரணும். அதர் தென் பிரைம் நம்பர் ஆல் ஆர் காம்போசிட் நம்பர் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அப்பனா கொடுத்துருக்க நம்பர் சீரீஸ்ல இருக்கிற ஒரு சீரீஸ்ல வந்து பார்த்தேன் அப்படின்னா அந்த சீரீஸ் வந்து நேச்சுரல் நம்பர் தான். ஓகே, அந்த சீரீஸ் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்ல எப்படி கிளாசிஃபை ஆகுது? ஈவன் நம்பர் கிளாசிஃபை ஆகுது, ஆட் நம்பர் கிளாசிஃபை ஆகுது. ஸோ ஜஸ்ட் நம்பர்ஸ் தான், வேற நம்மளா நேம் கொடுத்துக்கிறது தான் ஒவ்வொரு டைப்ஸை வந்து பிரிச்சுக்கிறது. ஓகே, ஸோ அப்போ ஈவன் நம்பர், ஆட் நம்பர், பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர். ஓகே, காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ அப்போ நமக்கு ஈவன்ல எனக்கு பிரைம் நம்பர் கிடைக்கும், ஒரே ஒரு பிரைம் நம்பர் ஈவன் நம்பர். என்னது அது? 2. சரி, அப்போ ஆட் நம்பர்ல இருக்கிறது எல்லாமே என்னது? பிரைம் நம்பர் தான். அதாவது பிரைம் நம்பர்ல இருக்கிறது எல்லாமே என்னது? ஆட் நம்பர்ஸ் தான், எக்ஸப்ட் 2. சரி, அப்போ காம்போசிட்ன்றது என்ன சொல்லிட்டாங்க? அதர் தென் பிரைம் நம்பர் ஆல் ஆர் காம்போசிட் நம்பர். அதர் தென் பிரைம் நம்பர் ஆல் ஆர் காம்போசிட் நம்பர். ஓகே, சரி, அப்படின்னா இந்த சீரீஸ்ல வந்து இப்போ கிவன் சீரீஸ் பாருங்களேன். அப்போ 52, 51 எனக்கு 50 இப்படி இருக்கு, 97, 98, 99, 100 இப்படி இருக்கு. ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து ஃப்ரம் 50 to 100 எத்தனை பிரைம் நம்பர்ஸ் பா? ஃப்ரம் 50 to 100 எத்தனை பிரைம் நம்பர்? முதல்ல இந்த கிவன் சீரீஸ்ல நமக்கு பிரைம் நம்பர் எல்லாம் ஒமிட் பண்ணிடு. நான் சொல்றது புரியுதா? டென், ஆப்ஷன் ஏவா? சரி, ஓகே. ஸோ எத்தனை பிரைம் நம்பர்? 10. ஸோ டோட்டல் நம்பர் என்ன? டோட்டல் நம்பர் எப்படி கண்டுபிடிப்பேன் ஈஸியா? ஸோ 53ல இருந்து 97 டோட்டல் நம்பர். ஏன்னா எல்லாமே நமக்கு, அப்போ 97ல இருந்து 53 மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு 4 + 1 45 நம்பர்ஸ். ஓகே, டோட்டல் நம்பர். டோட்டல் நம்பர் இருந்து பிரைம் எத்தனை நம்பர்ஸ் மைனஸ் பண்ணோம்? இது டோட்டல் நம்பர்ஸ். டோட்டல் நம்பர்ஸ்ல பிரைம் நம்பரை மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் காம்போசிட் நம்பர்ஸ். ஓகே, ஸோ ஆன்சர் 35. சார் இது எப்படி சார் நம்பர் ஆஃப் சீரீஸ்ல வந்து லிசன். ஸோ 7, 8, 9, 10, 11, 12, 13. இப்போ இதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? பிட்வீன் 7 and 13. பிட்வீன் 7 and 13 எத்தனை நம்பர்ஸ்? 1, 2, 3, 4, 5. 5 நம்பர்ஸ். இது எப்படி வந்துச்சு? உள்ள கேப் தான். அப்போ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் மைனஸ் பண்ணுங்களேன். மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு மைனஸ் பண்ண என்னப்பா? 6ஆ? ஓகே, ஸோ இது கூட ஒன்று ஆட் பண்ண அப்படின்னா 7. அப்போ மொத்த நம்பர் எத்தனை? 1, 2, 3, 4, 5, 6, 7 டோட்டல் நம்பர்ஸ். கிளியரா?
10 45 total. ஓகே, சொல்லி நான் ஒவ்வொரு நம்பரா கவுண்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம வந்து ஈஸியா எடுக்கிறதுக்காக இந்த மெத்தட், வேற ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் சம் வாங்க. நெக்ஸ்ட் சம், all odd prime numbers up to 110 are multiplied together. What is the unit digit in this product? What is the unit digit? So unit digit, முதல்ல ஒரு நம்பர் எடுக்கிற அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் பாக்குறீங்க. இந்த நம்பர்ல யூனிட்ஸ் பிளேஸ் எது? இதுதான் யூனிட் ஸ்பேஸ், கடைசி நம்பர். ஓகே, நான் எல்லா டைமும் சால்வ் பண்றப்போ சொல்லுவேன். ஸோ ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பரை வந்து கடைசி நம்பரை வச்சு, பெரிய நம்பர்லாம் இருக்கு அப்படின்னா கடைசி நம்பரை வச்சே நம்ம வந்து ஆன்சரை முடிச்சிடணும். அதை ட்ரை பண்ணணும். நம்ம கிட்ட டைம் இல்ல, கொஸ்டினை படிக்கிறதுக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின் இருக்கு, 5 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னா 5 கொஸ்டினுமே அட்டன் பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை. ஸோ ஓகே, எல்லாமே சிம்பிளா தான் இருக்கு. அப்போ நமக்கு அந்த யூனிட்ஸ் பிளேஸை மட்டும் வச்சு நம்பரை வந்து சால்வ் பண்ணி எதுவும் போயிடலாம். சிம்பிளிஃபிகேஷன்ஸ் எல்லாம். ஆல் ஆட் பிரைம் நம்பர்ஸ் அப் டு 110 ஆர் மல்டிப்ளைடு டுகெதர். ஆல் ஆட் பிரைம் நம்பர்ஸ் தான். இங்க நல்லா பாரு, ஆல் ஆட் பிரைம் நம்பர்ஸ். ஏன் இதை கொடுத்துருக்கான்? பிரைம் நம்பர்ன்னும் போது ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர் 2 தான். ஓகே, அப்ப பிரைம் நம்பர்னாலே எல்லாமே ஆடு தான் எக்ஸப்ட் 2. அப்ப இங்க கொடுத்துக்குது ஆடுன்னு கொடுத்துட்டான். அப்போ 3 5 7 11 13 up to 110 up to 110 are multiplied together 110ன்றது நமக்கு பிரைம் நம்பர் கிடையாது. சரியா? சோ பிரைம் நம்பர் கிடையாது. ஜஸ்ட் ஓகே. ஸோ அப்போ 110க்கு முன்னாடி என்ன இருக்கு? 109 இருக்கு. ஓகேவா? லிசன்பா. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நீ மல்டிபிள் பண்ண அப்படின்னா எனக்கு வாட் இஸ் த யூனிட் டிஜிட் இன் திஸ் ப்ராடக்ட்? ஸோ அப்போ நமக்கு இங்க கான்செப்ட் தான், லாஜிக்கல் திங்கிங் தான். கொஸ்டின் பாருங்களேன், 5ன்னு இருக்கு. எனி நம்பர் மல்டிப்ளைடு பை 5, 5 இன்டூ ஆட் நம்பர், 5 இன்டூ ஈவன் நம்பர். ஓகே, end with ends with 5, ends with 0. கிளியராங்க? ஸோ அப்போ இந்த 5 கூட நீ என்ன மல்டிபிள் பண்ணாலும் ஓகே அப்படியே மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன மல்டிபிள் பண்ணாலும் எண்டிங் வித் 5, அதுக்கப்புறம் என்ன மல்டிபிள் எண்டிங் வித் 5. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? வாட் இஸ் த யூனிட் டிஜிட் இன் திஸ் ப்ராடக்ட்? ஆன்சர் வந்து 5. கிளியர்? ஒருவேளை அவன் வந்து ஆட் கொடுக்கல, ஆல் பிரைம் நம்பர்ஸ் அப் டு 110 ஆர் மல்டிப்ளைட் டுகெதர், வாட் இஸ் த யூனிட் டிஜிட்? இப்போ சொல்லுங்க. ஸோ அப்போ நமக்கு முன்னாடி 2 வந்துடும். ஸோ அப்போ 5 into 2 பார்த்தேன் அப்படின்னா நமக்கு 10 முடியும், 0 ends with 0. கான்செப்ட் கிளியராங்க? ரைட். நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம், what is the value for x for which x plus 1 x plus 3 all are prime numbers? ஓகே, இந்த x plus 1 x plus 3 எல்லாமே எனக்கு பிரைம் நம்பரா இருக்கணும் அப்படின்னா x என்ன வேல்யூவா இருக்கணும்? முதல்ல 0 போட்ட அப்படின்னா எனக்கு x 0ன்னு வந்துடும், 1ன்னு வரும். ஓகே, இங்க 3ன்னு வரும். பிரைம் நம்பர் 0ன்னு வருமா? பிரைம் நம்பர் 1ன்னு வருமா? அப்ப கண்டிப்பா கிடையாது. நெக்ஸ்ட் 2 எடுக்கிற, அப்போ 2 plus 1 3, 2 plus 3 5, 2 3 5 எனக்கு பிரைம் நம்பரா? எஸ், பிரைம் நம்பர். நெக்ஸ்ட் 1 எடுக்கிற, 1 வந்து கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஸோ 1 வாய்ப்பு இல்லை. ஓகே, ஆன்சர் வந்து 2. ஆன்சர் 2. கான்செப்ட் கிளியராப்பா? நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம், if n square minus 33, n square minus 33 இது ஒரு நம்பர், n square minus 31 இது ஒரு நம்பர், n square minus 29 இது ஒரு நம்பர். ஸோ இந்த 3 நம்பருமே என்ன நம்பரா? பிரைம் நம்பர்ஸ்.
then what is the number of possible values of n where n is an integer? What is the possible value of possible values? How many values? Listen, values எவ்வளவு வேல்யூ வந்து n க்கு வந்து கிடைக்கும் where n is an integer. இன்டிஜர்னும் போது ஸோ நெக்ஸ்ட் சொல்றேன், கவனிங்க ஃபர்ஸ்ட். இப்போ இந்த மூணுமே எனக்கு பிரைம் நம்பர்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ்? முதல்ல இந்த மூணுமே பிரைம் நம்பர் கான்செப்டுக்கு வா. பிரைம் நம்பர் கான்செப்ட்ல நம்பரை மட்டும் அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். 30. ஸோ இது வந்து உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் இருக்கும் நான் சொல்றது உங்களுக்கு. பட் ஆனால் கொஞ்சம் கீனா அப்சர்வ் பண்ணினா கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிடும். இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2வா? இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2. ஓகே, இப்பதான் முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். என்ன பார்த்தோம் நம்ம? there is a only one set in prime number, there is a gap between 2. அது என்ன செட்? there is a gap between 2 பார்த்த அப்படின்னா எனக்கு 357. ஓகே, 357. ஸோ அப்போ நம்பர் வந்து என்னது? அப்போ இதை பார்த்த அப்படின்னா எனக்கு 3, இதை பார்த்த அப்படின்னா எனக்கு 5, இதை பார்த்தா எனக்கு 7. கரெக்டா? அப்போ n ஸ்கொயர் மைனஸ் 33 ஈக்குவல் டு 3, n ஸ்கொயர் மைனஸ் 31 ஈக்குவல் டு 5, n ஸ்கொயர் மைனஸ் 29 ஈக்குவல் டு 7, n ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னப்பா 36. இதை பண்ணாலும் எனக்கு 36 தான், ஏன்னா என்னன்றது ஒரு நம்பர் தான். ஓகே, டிஃப்ரெண்ட் நம்பர் கிடையாது. ஸோ அப்போ n என்ன? n பார்த்தா அப்படின்னா 6. ஜென்ரலா ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு அப்படின்னா 6. பட் வேர் n இஸ் அன் இன்டிஜர். இன்டிஜர்னா என்ன? நெகட்டிவ் வேல்யூவாகவும் இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூவாகவும் இருக்கும். ஸோ அப்போ n-க்கு வந்து பாசிபிள் வேல்யூஸ் எத்தனை வேல்யூ இருக்கு? 2 வேல்யூ இருக்கு. ஆன்சர் 2. கான்செப்ட் கிளியரா? எக்ஸாமோட ஒரிஜினல் பேப்பர்ஸ் நீ இந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து நீ பிராக்டிஸ் பண்ணிட்ட அப்படின்னா நீ எந்த எக்ஸாம்னாலும் நம்பர் சிஸ்டம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ஓகே, வெறும் எஸ்எஸ்சி ரயில்வேஸ்ன்னு கிடையாது, நீ எந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணாலும் அதுல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னா, ஈவன் பேங்கிங்லயும் மெயின்ஸ்ல வந்து இதை கேட்பான். நம்பர் சிஸ்டம்னு டாபிக் இருக்கு, ஆனா இது நம்பர் சிஸ்டம் டாபிக்கானே நிறைய பேருக்கு தெரியாது. 99% ஆஃப் ஆஸ்பிரண்ட்டுக்கு நம்பர் சிஸ்டம் டாபிக்கோட டெப்த் தெரியாது. ஆனா நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி கண்டிப்பா 2 மார்க் இருக்கு எல்லா எக்ஸாம்லயும். சரிப்பா, நெக்ஸ்ட் சம் வா. The sum of 3 prime number is 100. If one of them exceed another by 36, then one of the number is, listen, the sum of 3 prime number is 100. முதல்ல இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா நம்ம எடுத்து எழுத ஆரம்பிச்சிடணும். கொஸ்டினை படிச்சாலே நம்ம ஆன்சரை எடுத்து எழுத ஆரம்பிச்சோம். சம் ஆஃப் 3 பிரைம் நம்பர்ஸ். இது ஒரு பிரைம் நம்பர், இது ஒரு பிரைம் நம்பர், இது ஒரு பிரைம் நம்பர். எனக்கு என்னன்னு தெரியாது. இதோடைய சம் என்னவா? சம் வந்து 100. சரி, இஃப் ஒன் ஆஃப் தெம் எக்ஸீட்ஸ் அனதர் பை 36. எக்ஸீட்ஸ்னா எக்ஸீட்ஸ்னா நான் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் கிளாஸ் எடுக்கும் போது என்னோட வே ஆஃப் டீச்சிங்ல கீவேர்டை ஐடென்டிஃபை பண்றது, கீவேர்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி எழுத ஆரம்பிக்கணும். சரியா? அதில் உனக்கு சொல்லியிருப்பேன், லெஸ் தென், மோர் தென், கிரேட்டர் தென், லெஸ்ஸர் தென், எக்ஸீட்ஸ், இதெல்லாம் வந்தா என்னது? ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் ஆப்ரேஷன், ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் ஆப்ரேஷன் வந்து நடக்குது. சரியா? இஃப் ஒன் ஆஃப் தேம் எக்ஸீட்ஸ் அனதர் பை 36னா ஏதோ ஒன்னு வந்து டிஃபரன்ஸ் எடுத்தா, ஒன்னு இந்த ரெண்டு நம்பரை டிஃபரன்ஸ் எடுத்த அப்படின்னா எனக்கு 36 இருக்கும். இல்ல அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரை எடுத்த அப்படின்னா எனக்கு 36 இருக்கும். ஏதாவது ஒன் ஆஃப் தேம், ஓகே, ஒன் ஆஃப் தேம். இல்ல அப்படின்னா இதை ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் எடுத்த அப்படின்னா 36 இருக்கும். ஓகே, பட் அது மேட்டர் கிடையாது. 3 நம்பர் எனக்கு தேவை. அந்த 3 நம்பர்ல வந்து எனக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன கிடைக்கும்? 36ன்னு வரணுமா? சரி, தென் ஒன் ஆஃப் த நம்பர். அப்ப இந்த 3 நம்பர்ல என்ன ஒரு நம்பர்னு கேக்குறாங்க. லிசன் பா,
முதல்ல ரிசல்ட்டை பாரு. ரிசல்ட் என்ன? 100. 100ன்றது என்ன? ஈவன் நம்பர். கரெக்டா? 100ன்றது ஈவன் நம்பர். அப்போ எனக்கு மூணுமே என்னது? மூணுமே வந்து பிரைம் நம்பர் சொல்லிட்டாங்க. மூணுமே பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. பிரைம் நம்பர்ஸ்னா என்ன? ஆடு ஆடு ஆடு. ஓகே. சப்போஸ் நம்ம ரூல் படி ஒரு ஆட் நம்பர், ஒரு ஆட் நம்பர் 3, ஒரு ஆட் நம்பர் 7, இன்னொரு ஆட் நம்பர் 5. ஆட் பண்ணுங்களேன். ஆட் பண்ணு. 10, 15. எனக்கு ரிசல்ட் என்ன வருது? 15. 15 வந்து என்னது? ஆட் நம்பர். நான் சொல்றது புரியுதா? பட் ஆனா ரிசல்ட் என்ன வந்திருக்கு? எனக்கு ஈவன் நம்பர்ல வந்திருக்கு. அப்படின்னா எனக்கு கண்டிப்பா எனக்கு என்ன இருக்கணும்? ஏதாச்சும் ஒன்று ஈவன் நம்பரா இருக்கணும். ஏதாச்சும் ஒன்று ஈவன் நம்பரா இருக்கணும். அதுவும் பிரைம் நம்பரா இருக்கணும். தேர் இஸ் ஒன்லி ஒன் ஈவன் பிரைம் நம்பர். என்ன? தேர் இஸ் ஒன்லி ஒன் ஈவன் பிரைம் நம்பர் இஸ் 2. இது ஃபிக்ஸட். கரெக்டா? ஓகே. தேர் இஸ் ஒன்லி ஒன் ஈவன் பிரைம் நம்பர் இஸ் 2. சரி, லிசன் பா. 3 பிரைம் நம்பரு, ஒரு பிரைம் நம்பர் வந்து எனக்கு 2ன்னு தெரிஞ்சிச்சு. எனக்கு இன்னொரு பிரைம் நம்பர் என்னன்னு தெரியாது. நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இன்னொரு பிரைம் நம்பர் என்னன்னு தெரியாது. ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ரிசல்ட் என்னதான்? 100. ஓகே. அப்படின்னா எனக்கு இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் என்னவா இருக்கும்? 98 இருக்குமா? கரெக்டா? அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து என்னது? 98. அதை ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் எடுத்த அப்படின்னா 36. எக்ஸ் மைனஸ் ஒய் 36. ஓகே. ஸோ அப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் தெரிஞ்சா போதும். ஒரு நம்பர் எனக்கு தெரிஞ்சா போதும். ஓகே. ஸோ கேன்சல் பண்ண அப்படின்னா 2x. ஸோ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 14, 10, 13, 134 டிவைட் பை 2, 12, 67. எக்ஸ் வந்து 67. ஒரு நம்பர் 2, இன்னொரு நம்பர் 67. எக்ஸீட்ஸ் பை 36னா அப்போ ஒய் வேல்யூ என்னங்க? 31 ஈக்குவல் டு 100. ஓகே. கான்செப்ட் கிளியரா? ஸோ தென் ஒன் ஆஃப் த நம்பரா? ஒன் ஆஃப் த நம்பர்னா 2 ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. 67 ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. 31 ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. நன் ஆஃப் திஸ். ஆன்சர் நன் ஆஃப் திஸ். கான்செப்ட் கிளியர்? ரைட்பா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம்மா. டைம் இருக்கா? சரிங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஃபிக்ஸ் பண்ண டைமிங் வந்து ஒரு 45 மினிட்ஸ் தான். ஸோ நான் கண்டிப்பாக ஏன்னா இன்னைக்கு இயர் எண்டு க்ளோசிங்கு. ஓகே. மார்ச் க்ளோசிங்கு. பேங்க்கில் எல்லாருக்குமே தெரியும். ஒர்க்கு வந்து கொஞ்சம் ஹெவி தான். பேங்க் முடிச்சுட்டு வரவே லேட் ஆயிடுச்சுப்பா. ஸோ நான் கிளாஸ் ஷெட்யூல் பண்ண வேணாம்னு தான் நினச்சேன். பட் ஐ திங்க் பிரியா தான் வந்து ஆப்பில் போட்டிருந்தீங்க. எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி இருந்தாலும் போதும். ஓகே. நான் ஆக்டிவேட் ஆகிடுவேன். ஸோ அதனால தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். ஓகே. 11th சம் டவுட். ஓகேப்பா. நீங்கள் என்ன கேட்டீங்க நவீன்? சம் ஆஃப் டூ கோ பிரைம் நம்பர் always relatively prime to their product. ஸோ டூ கோ பிரைம் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றது அப்படியே வந்து ரிலேட் பண்ணி பாருங்க. ஸோ டூ கோ பிரைம் நம்பர்ஸ் வந்து ஒரு 5, 7. ஓகே. ஸோ 5, 7 எடுத்து அப்படின்னா 7 5s are 35. 5, 7 கோ பிரைம் நம்பர். ஸோ 5ம் 7ம்
ஆட் பண்ணுங்க. ஓகே, சம் 12, 7 5s are 35. ஓகே, இது ரெண்டுமே கோப்ரைம் நம்பரா? இது ரெண்டுமே கோப்ரைம் நம்பராப்பா? கிளியரா? அதுக்கு மீனிங் அதான். சம்மு ஆக்சுவலா 5 7ஓட இது அடிஷன், 5 7ஓட மல்டிப்ளிகேஷன். இது ரெண்டுமே கோப்ரைம் நம்பர்ஸ். கான்செப்ட் கிளியரா? ஓகே, ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ கான்செப்டை திரும்ப திரும்ப வந்து ஒவ்வொரு கிளாஸ் வரும்போதும் கிளாஸ் நோட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நோட்ஸை எடுத்து உன்னுடைய நோட்ஸ் நீ தான் எழுதணும். ஸோ எல்லா கிளாஸ் உள்ள வரும்போது எல்லா திரும்ப திரும்ப ஓகே நமக்கு தான் தெரியுன்ற மாதிரி இருக்காது, திரும்ப திரும்ப இருக்கணும். ஸோ சின்னதாக ஒரு விஷயம் இது பண்ணால் கூட நம்மளால வந்து ஈஸியாக கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதனால நான் சொல்றத என்னை ஃபாலோ பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா தைரியமா ஃபாலோ பண்ணு. பட் என்ன, நான் ஒர்க் முடிச்சுட்டு வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுது. பட் நான் டெய்லி கிளாஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் கம்பல்சரி வந்துடுறேன். ஸோ நான் ஒரு எஃபர்ட் போடுறேன் அப்படின்னா 10 டைம்ஸ் நீங்க எஃபர்ட் போடணும். ரிசல்ட் கண்டிப்பா உனக்கு ட்ரெமெண்டஸா இருக்கும். பட் இப்ப தெரியாது. ஸோ டே பை டே ஒவ்வொரு பர்சன்டேஜ் வந்து உன்னுடைய ப்ரிப்பரேஷன்ல உனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் பா.